ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து நான் எலெக்ஷனுக்கு முதல் நாள் ஈவினிங்லேருந்து எடுக்க ஆரம்பித்தேங்க. எனக்கு இந்த டே எப்படி போயிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அந்த வீடியோவில் போய் பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க, கூடவே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்க. வாங்க vlog கண்டினியூ பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே வந்து கொஞ்சம் ஹாஸ்பிட்டல்லாம் போக வேண்டிய வேலை இருந்துச்சுங்க. அதை முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து ஆர்ஓ வந்து மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி தான் அங்கே கடைக்கு போனோம். அங்கே ஆர்ஓவை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டு வீட்டுக்கு கொஞ்சம் ஸ்டீல் ரேக்கெலாம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. கையோடு போய் பார்த்தோம். பட் வந்து ரேட் ரொம்பவுமே செட் ஆகாத மாதிரி ஒட்டந்தத்தில் ஃபீல் ஆச்சு. அதனால் ரிட்டன் நேராக வீட்டுக்கு வந்துட்டோம். வந்தோன்னே பிள்ளைங்க வந்து இவ்வளோ நேரமாக ஆக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. அவங்க கூட கொஞ்சம் பேசிட்டு பக்கத்தில் அந்த பிள்ளைங்களாம் செட்டில் கார்க்கு விளாண்டுட்டு இருந்தாங்க. அதை பார்த்துட்டு மகிழ்னி நானும் அடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நின்று அடிச்சுக்கிட்டு இருக்கா. உனக்கு பேட்டு பால் வாங்கி தரேன் பாப்பா, நீ ஃபஸ்ட்டு வந்து சின்ன செட்டில் கார்க்கு வந்து வச்சு விளாண்டு பழகு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அடிக்க தெரிஞ்ச விளாட தான் ஆத்திரம் படுறது. ஒரு 7 o'clock மேலே வந்து ஆர்ஓவும் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. கையோட இன்றைக்கே வந்து ஃபிட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னும் அந்த பாத்திரம் வைக்கிற ஸ்டாண்டு இதெல்லாம் வந்து கழட்டாமையே இருந்தேன். அது பார்த்திங்கன்னா கட்டுக்கம்பி போட்டு நல்லா டைட் பண்ணி வச்சுருந்தோம். இந்த பெரிய ரேக் வந்து நம்ம ரேக்கிலருந்தே வந்து ஆணி ஸ்க்ரூ பண்ணி தான் ஏற்றிருந்தோம். ஸோ வந்து அதையுமே கழட்ட முடியல. அவங்க தான் வந்து கையோட கழட்டிட்டு ஆர்ஓவை ஃபிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆமாம், இடிக்கிறாங்க. ரொம்ப நாளாக ஆரோ வந்து வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தேன். பட் வந்து இன்றைக்கி தான் அதுக்கான டைமே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த ஆரோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு 7,000 வந்துருந்துச்சு. நான் வந்து அத்தை வீட்டில் அம்மா வீட்டில் இருக்க மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸே வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் சொன்னேன். பட் வந்து அதோட ப்ரைஸ் வந்து 5,500 வந்துருந்துச்சு. அதே போதும்னா இல்லை இது கொஞ்சம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை வந்து வாங்கி கொடுத்துருக்காரு. இவ்வளோ நாள் அத்தை வீட்டில் போய் நான் வந்து குடம் வச்சு தூக்கிட்டு வந்துட்டு இருந்தேன். இப்போ கொஞ்ச நாட்களாக வந்து உடம்பு சரியில்லை. அதனால் வந்து சரி வேணாம், இன்னும் வெயிட் வந்து ரொம்பவுமே நீ தூக்கிட்டே இருக்க வேணாம் அப்படின்றனால தான் ஆரோ வந்து மாட்டி விட்டுட்டாரு. நான் வீட்டில் எல்லா திங்ஸையுமே அந்த ரேக்கில் இருந்தது எல்லாத்தையுமே எடுத்து கீழே வச்சது கிச்சனில் எங்கே வச்சு நிற்கிறதுனே தெரியாத அளவுக்கு வந்து நின்றுட்டு இருந்தேன். நம்ம போட்டிருக்க இந்த ஆரோவில் பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க அந்த ஸ்பான்ஸ் வந்து அழுக்கு எந்த அளவுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என்னடா உடனே இப்படி அழுக்கு சேருது அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேர் வந்து பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அவ்வளோ உப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தோம். நார்மலாக வந்து ஒரு 300 சம்திங் இருக்கும் போல் அந்த பவர்ஸு. ஆனால் வந்து நம்ம இதுலேயும் வந்து 310 சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆரோ வந்து ஃபில்டரான தண்ணி வந்து ஒரு 100 அந்த அளவுக்கு தான் பவர் வந்து இருக்குது. இன்னொன்று டேங்கை க்ளீன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இப்படியே விட வேணாம், டேங்கை கையோடு எனக்கு க்ளீன் பண்ணி கொடுங்க ஒரு நாளைக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு அடுத்தடுத்த வேலை வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லி மணியை வந்து சொல்லிட்டு இருந்தாரு. எப்படி தெரியுதுன்னு பாரு. எவ்வளோ இருக்கணும்? நார்மல் தான் இது. உங்களுக்கு அது ஃபில்டர் ஆகி வரும்போது 182 2 டேங்க் வேஸ்ட் பண்ணிக்கங்க. இந்த வீடியோ வந்து எலெக்ஷன் அன்னைக்கு காலையில் எடுத்ததுங்க. அத்தையும் மாமாவும் ஒரு 6:30க்கெல்லாம் வந்து ஓட்டு போடுறதுக்காக கிளம்பிட்டாங்க. இவ்வளோ சீக்கிரமாக போய் ஓட்டு போடணுமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே கிளம்பிட்டாங்க. மணிகிட்ட நான் கேட்டுட்டு இருந்தேன், நீங்கள் ஓட்டு போட போகலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். ஏன்னா அவர் டியூட்டிக்கு போகிறதுக்கு முன்னாடி ஓட்டு போட்டு போகணும், அதுக்காண்டி தான் கேட்டேன். நான் அங்கே போய் போடணுமே, நீ போட்டா நான் அப்புறம் போய் போட்டுக்கிறேன். வாட்ச் வேற ஓடலை. அதே மாதிரி ரித்வீனுக்கு தைச்சதும்ல அந்த பிள்ளைக்கு வேணும்னு அவன் கொடுக்கவும் மாட்டேங்கிறான். அவனுக்கு 10ஆம் போயிடுச்சு. அப்பாவுக்கு பட்டன்லாம் போட்டு விடுது. வந்துட்டாங்களா கூட்டமா? நாங்கள் நீங்கள் தான் இன்னும் போய் போடலைன்றான் பாரு. நான் போகையில் வேணா கூப்பிட்டு போகிறேன். அங்கே வந்து நிற்க முடியாது, விட விட மாட்டாங்களே. ரோட்டில் தான் நிற்கணுமே, யாராவது ஸ்ட்ரீட் போயிடுவாங்களே. ஓட்டு போட கிளம்பிருச்சு. என்ன இப்படி இருக்கு? பழைய ஓட்டர் ஐடி, புது ஓட்டர் ஐடி எங்க இருக்கு?
போய் காட்டு. பொய் சொல்லாத. இந்த பிள்ளை நானும் ஓட்டு போட வரேங்குது. ஓட்டு போடுவேன். அடி பாவி. ஏன் பாப்பா விஜய்க்கு போடுவ? ஏன் உனக்கு விஜய் தான் பிடிக்குமா? மகிழினி சேலுக்கு என்ன வார்த்தை சொல்லுது பாருங்க. பெரிய பிள்ளையாய் விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாளாமா. நீ பெரிய பிள்ளையாகிறவங்கள இன்னும் எத்தனை பேர் வர போறாங்களோ. சரி உனக்கு உனக்கு ஓட்டு இல்லையா? புடிச்சுக்கிறேன். உனக்கு ஓட்டு இருக்கா இல்லையா? ஓட்டு இருக்கு. ஓட்டு இருக்கு. இன்னும் எத்தனை வருஷம் இருக்கு? அப்பா புடிச்சுக்கிற ஏறு நீ. நீ ஓட்டு போட இன்னும் எத்தனை 14 வருஷம் இருக்கு. ஏறு. மகிழினி என்ன சுத்துது? தள்ளி விடணுமா? சரி அப்பாவுக்கு டைம் ஆயிடுச்சு. விட்டுற போகுது. வந்துட்டான். போட்டாச்சு ஓட்டு. ஒரு விரல் புரட்சி. பாப்பா இங்க பாத்தியா? பாப்பா இங்க பாரு, அப்பா ஓட்டு போட்டு வந்துருச்சு. கையில ஏதோ மை வச்சு விட்டாங்க பாரு. அழியவே அழியாது. 1 மாசம் ஆகுமா அழிய? எனக்கு தபால் ஓட்டு இல்ல. நான் இங்க போட்டேன். எல்லாம் தபால் ஓட்டு போடலையான்னு கேட்பாங்க. தபால் ஓட்டு எழுதி கொடுக்கல. டியூட்டிக்கு எலெக்ஷன் டியூட்டி போயிருந்தால் போட்டிருப்ப. இல்லனாலும் அங்க இதுல இருந்து கேட்பாங்க. நான் வேணாம் நான் இங்கே போட்டுக்கிறேன். அந்த அன்னைக்கு போட்டாதான் கெத்துன்றியா? ஆமா லோக்கல்ல வந்து போட்டாதான் வந்து. சரி போய் ஓட்டுக்கு போட்டு வந்துருங்க. நான் போறேன். எனக்கு இந்த ஊர்லயே இல்லையே, வெளியூர்ல போய். செல்போன்லாம் பிடிங்க. அங்க இருக்கிற பாக்ஸ் மட்டும் இருக்காங்க ரெஸ்டாரண்ட். உள்ள கொண்டு போக முடியாது. பாக்ஸ் வச்சு போயிட்டு ஸ்லிப்பு கொடுப்பாங்க. நீட்டாக தான் பண்ணிருக்காங்க. கூட்டம் சரியான கூட்டம். நான் அப்படி போய் குறுக்க போய் போட்டு வந்துட்டேன். இப்போ நான் எத்தனை மணிக்கு போவேன்? 10 மணிக்கு போனாலும் கூட்டமாக இருக்கும் இங்கே. ஆமாப்பா 11 மணி 12 மணிக்கு போகும். அப்போ தான் ரொம்ப லஞ்ச் டைம் போகணும். 3 மணிக்கு போகும். சொல்கிறேன் 3 மணிக்கு போகும். ஃப்ரீயாக இருக்கும். அண்ணா வரைக்கும் அதெல்லாம் காசா நைட். யாருக்கு? சிவகார்த்திகேயனுக்கு போடுவியா? இந்த தெரிஞ்சு யார் யார் நிற்கிறாங்கன்னு உனக்கு அது கூட தெரியல. என்ன யார் யார் நிற்கிறாங்கன்னு கூட உனக்கு தெரியல. விஜய்னு சொல்லுறாருல்ல. ஓட்டு போடுறதுக்காக தம்பி ஒய்ஃபு குட்டி பாப்பாவை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. பாப்பாவை பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் நின்று பேசிகிட்டு இருந்தோம். நீ ஓட்டு போட வந்தியா பாப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன். அது கொஞ்சம் நேரம் ஆகும் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் நார்மல் மோடே ஆவா. கிரண்யாவை பார்த்தோன்னு ரிட்ரீன் மகிழினி கொஞ்சம் நேரம் பாப்பா கூட ஜாலியாக விளாண்டுட்டு இருந்தாங்க. போனோம் தெத்துப்பட்டியில் இருக்கு. மிளகா இருக்குடி. மதிய லஞ்சை பிள்ளைங்களுக்கு சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நான் ஓட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தான். ஓட்டு எனக்கு எங்கள் ஊரில் இல்லை. எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி போகணும். அங்கே போய் தான் ஓட்டு போட முடியும். பாப்பா தம்பியும் நல்லா ஃப்ரெஷ் ஆக்கி விட்டுட்டு சாப்பாடை ஊட்டி விட்டோம் அப்படின்னா தூங்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வேகமாக ஒரு 12 o'clockலாம் சாப்பாடை ஊட்டிகிட்ருக்கேன். ராஜாத்திக்குமே ஓட்டு ஊரில் தாங்க இருக்குது. ஸோ ஓட்டு போடுறதுக்காக ராஜாத்தியும் வந்திருந்தாங்க. நான் தூங்க வச்சுருந்தேன். அவங்க அத்தை குரலை கேட்டோன்னே எந்திரிச்சு ஓடி வந்துட்டா. போட்ட உங்கள் ஊரை விட்டு எங்கள் ஊரில் ஓட்டு போடுற. ஆத்திட்ட நாங்கள் இனிமேல் தான் போய் ஆற்றணும். இருக்குங்க போறேன்டி. அவங்களும் அடுத்த நேரம் ஊருக்கு கிளம்பிட்டாங்க. அடுத்து எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான். பிள்ளைங்க எல்லாருமே லீவுக்கு வர வேண்டியதானே அப்படின்னு டிவி பார்த்துட்டு எந்திரிச்சு நகரவே மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. கயல் கண்மணியை தான் வந்தோன்னே கேட்டுட்டு இருந்தா மகிழினி. நானும் ஒரு 1:30க்கு ஓட்டு போடுறதுக்கு அப்பாவை கூப்பிட்டுட்டு தான் இன்றைக்கி ஓட்டு போட போயிட்டுருக்கேன். என்னடா ஓட்டு போடுறதுக்கு அப்பாவை கூப்பிட்டு போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறீங்களா? ஆமாங்க, எனக்கு அந்த ஊரில் எந்த இடத்துல ஸ்கூல் இருக்குது அப்படின்றது தெரியாது. அதனால தான் அப்பாவை கூட்டிகிட்டு போய் இன்றைக்கி ஓட்டு போட்டுட்டு இருந்தேன். ஓட்டை போட்டுட்டு ரிட்டன் கிளம்பிட்டோம். நான் போயிருக்கையில் ஒரு கூட்டம் கூட இல்லை. மேக்ஸிமம் காலையில் டைமே இங்கே எல்லோரும் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த வருஷம் எலெக்ஷன் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தான் எலெக்ஷனே போயிருக்கு. நிறைய பேர் இந்த வருஷம் ஓட் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ரிசல்ட்டு கண்டிப்பாக May 4th நம்ம எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி ஒரு நல்ல ஒரு மாற்றம் இருக்குன்னு சொல்லி நானும் நம்புகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட நான் எண்ட் பண்ணிக்கிறேன். நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.